கேரளால ராஜேஷ் அப்படின்றவரு குளத்துல ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வேலை பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு மீன் வந்து அவர் கையில கடிச்சிருக்கு. சரி ஏதோ மீன் தானே கடிச்சிருக்கு, ஏதோ லைட்டா செப்டிக் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல போய் செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டாரு. அதான் இன்ஜெக்ஷன் போட்டார்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? இன்ஜெக்ஷன் போட்டது பிரச்சனை இல்லை, அதுக்கு தகுந்த டயக்னோசிஸே இல்லாமல் இவர் பாட்டுக்கு போய் செப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து வீட்டில் படுத்துட்டு இருக்காரு. ஆனாலும் அதில் இருந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அவர் கை ஃபுல்லாக பரவி மனுஷனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருச்சான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. அப்போ தான் தெரியுது காடு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் வகை மீன் வந்து அவரை கடிச்சிருக்கு. கடித்த இடத்துல இருந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து இவர் சரியாக வந்து அதை கவனிக்காததுனால அவர் கை ஃபுல்லாக பரவி மூளையை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நின்று இருக்கு. ஐயோ அம்மா, ஒரு மீன் கடிச்சதாமா இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு? மீன் கடிச்சது பிரச்சனை இல்லை, அதை நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணாதது தான் பிரச்சனையே. ஐயோ அப்புறம் என்ன ஆச்சு மாயா, சீக்கிரம் சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர்ஸ்லாம் டயக்னோஸ் பண்ணி அவருக்கு கையில் தானே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கையை வந்து எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன மீன் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருக்கு பார்த்தியா, ஒரு கை எடுக்கிற லெவலுக்கு போயிருக்கு. அதை விட அவர் உயிரை காப்பாற்றினாங்களே, அதான் பெரிய விஷயம்.